அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஆனி மாதத்தின் முதல் நாளில் தான் நமக்கு அபிஜித் நட்சத்திர நேரமும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நள்ளிரவில் வந்துட்டு தொடங்குது. கரெக்டாக நமக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் சனிக்கிழமை இரவு தூங்குறீங்க இல்லையா, அந்த நைட்டில் வந்து இது வருது. அதாவது ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கும்போது ஞாயிறு தொடங்கும் போதே இரவு 12:09 12:33 வரைக்கும் இருக்குது. இந்த குறிப்பிட்ட 24 நிமிடங்களில் என்ன செஞ்சால் நம்மளுடைய பண கஷ்டம் நீங்கும், நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறும் என்பது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் 3 பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காம வந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதிலும் ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கிறதே சிறப்புன்னு சொல்லியிருப்பேன். இன்னும் நமக்கு ஒரு 2 நாள் தான் டைம் இருக்குது. அந்த பொருளானது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இல்லைன்னா வாங்கிட்டு வந்து வச்சு அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அதையே பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக உடனடி பண தேவைக்கு உதவக்கூடிய நித்திகா ஏஞ்சலை எந்த மாதிரி அழைச்சா நம்ம உடனே அவங்கக்கிட்டேருந்து உதவியை பெற முடியும் என்பது குறித்தும் தனி ஒரு பதிவு வந்து இருக்குது. யாருக்காவது மணி வந்து அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கும்போது நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் அழைச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பண உதவி வந்து செய்வாங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நாள் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தின் 13ஆம் தேதி வைகாசி மாதத்தின் 30ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாள். வெள்ளிக்கிழமைங்கிறதே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அதுவும் இது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாகட்டும் கடைசி வெள்ளிக்கிழமையாகட்டும் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதன்படி பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை பல அற்புதமான சேர்க்கைகளோடு இருக்கிறதுனால இந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் முழுமையாகவே நம்ம விட்டு நீங்கன்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளை முன்னிட்டு காலையிலேயே கல்லுப்பு பரிகாரம் ஒன்று சொல்லியிருப்பேன். அதுவும் குறிப்பாக சுக்கிர ஓரை நேரத்திலேயே செய்ய சொல்லியிருப்பேன். அது நீங்கள் செஞ்சீங்கனாலும் உங்களுடைய பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாமே வந்துட்டு நீங்கும். அடுத்ததாக இன்றைக்கி ஒரு பணவசிய நேரம் குறித்து சொல்லியிருந்தேன். அந்த நேரத்தில் நம்ம ₹1 ஒரு குறிப்பிட்ட முறையில் பர்ஸில் வச்சோம்னாவே பர்ஸில் பணம் வந்து நிரம்பி வழியும். இனி நம்ம பர்ஸில் பணமே இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு சேரும்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த பரிகாரங்களில் ஏதாவது ஒன்று கூட விருப்பப்பட்டீங்கன்னா செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும். இந்த பதிவுலையும் நம்ம பணம் சேருவதற்கான ஒரு முறை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஏதாவது ஒரு பரிகாரம் கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்களுக்கு கிளிக் ஆகும், அதாவது உடனே வந்து ரிசல்ட் கொடுக்குற மாதிரி வரும். அது எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரெகுலராக நீங்கள் அதையவே வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த மாத்திரையில் நம்ம உடம்புக்கான நோய் சரியாகும் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா, எல்லாத்தையும் எடுத்துக்கும் போது தானே தெரியும். அதுபோல தான் பரிகாரங்களும். நான் சொல்கிறதையெல்லாம் ஒன்றா நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏதாவது ஒன்று உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது, சீக்கிரமாகவே எனக்கு பலன் கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமும் பார்த்திங்கன்னா மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான். இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிகாரத்துக்கு வந்து பெருசாக நேரமெல்லாம் பார்க்க தேவையில்லை. ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டாவே போதுமானதாக இருக்கும். ராகு காலம் பார்த்திங்கன்னா நமக்கு காலையில் 10:30 12 மணிக்கு இடையே உள்ள நேரத்துலேயே வந்துட்டு போயிடுச்சு. அடுத்தது இந்த யமகண்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 மணிலேருந்து 4:30 இடையே உள்ள நேரம். அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு ஒரு பர்ஃபெக்டான நேரம் சொல்லுங்கள், அந்த நேரத்தில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இரவு வரக்கூடிய அந்த 8 to 9 மணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது சுக்கிர ஓரை நேரமாக இருக்குது, நமக்கு தடையில்லாமல் ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, இதை எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது. எந்த கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து ஒன்று தேவைப்படுது. உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும். அடுத்தது இதில் எழுதுவதற்கு க்ரீன் கலரில், அதாவது பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது. இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள்கிட்ட பச்சை கலரில் பேனா இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் நீல நிறம், அதாவது ப்ளூ கலர் வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா
6ங்கிற எண்ணிக்கையில் கல்லுப்பு வந்து தேவைப்படுது. அது என்ன 6ங்கிற எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சுக்கிரனுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது. அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 6. அடுத்ததாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம், இங்கேயும் நமக்கு 6. அப்போ 6 6 அப்படிங்கிற ஒரு சேர்க்கை இருக்குது இல்லையா? அதுக்காக தான் இந்த எண்ணிக்கையில் நம்ம கல்லுப்பு எடுத்துக்கிறோம். இப்போ கல்லுப்பை எப்படி போய் நம்ம எடுக்கிறது, அதை போய் கவுண்ட் பண்ணுற மாதிரியா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கல்லுப்பாக ஒரு 6 கல்லுப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அடுத்து எதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம்? பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தானே. அப்போ பணம் தான் பணத்தை ஈர்க்குங்கிறது மாதிரி ஏதாவது ஒரு நாணயம் வந்து எடுத்துக்கணும். அது வந்து நீங்கள் 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபான்னு எது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் பொதுவாக வெள்ளிக்கிழமை நாளில் 1 ரூபாய் நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம்னா நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். அதனால் 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிக்கோங்க. இப்போ நான் சொன்ன பொருட்களெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக டீப்பாக இழுத்து விட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சிட்டு அந்த சூட்டையும் உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்சிங்க இல்லையா பேப்பர், இந்த பேப்பரில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஃபெகு சிம்பல். இது உங்களுக்கே தெரியும். வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னாவே கண்டிப்பாக நான் இந்த சிம்பலை வச்சு ஒரு வீடியோ வந்து போட்டுருவேன். ஏன் அப்படின்னா இது வந்து வீனஸோட தொடர்புடையது. வீனஸ்னால் சுக்கிரன், சரிங்களா? அதனால் இப்போ இந்த சிம்பலை வந்துட்டு நம்ம இந்த பேப்பரில் வரையணும். ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கணும். அதுக்குள்ளே வந்து இந்த ஃபெகு சிம்பலை வந்து வரைஞ்சிக்கணும். அடுத்து இதே சிம்பலையே நம்ம 1 ரூபாய் எடுத்து வச்சோம் இல்லையா? அதுலேயும் வந்துட்டு நீங்கள் அந்த பேனாவை பயன்படுத்தி வரைங்க. இது நல்லா கிளியராக விழுகாது. இப்போ நீங்கள் ஸ்கெட்ச் பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா தெளிவாக விழும். பேனாவில் வந்து அந்த அளவுக்கு எழுத முடியாது. இருந்தாலும் இது எழுதுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா போதும், பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். அதனால் நீங்கள் இதை வந்து எழுதிக்கோங்க. இப்போ இதை நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும். எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இடது கையினுடைய இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியை நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. நல்லா பார்த்திங்கன்னா இது சூடாயிரும். அதன் பிறகு நம்ம பேப்பரில் வரைஞ்சி வச்சோம் இல்லையா? அந்த பேப்பரை இந்த இடத்துல வந்து வைங்க. இப்போ இந்த சிம்பலானது வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த 1 ரூபாயை அந்த பேப்பர் மேலே வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த 6 கல்லுப்பு இருக்குது இல்லையா? இந்த 6 கல்லுப்பையும் ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்து நம்ம இந்த காசு மேலே வந்து வைக்கணும். இப்படி ஒவ்வொரு கல்லுப்பாக நீங்கள் வைக்கும்போது சுக்கிரன் அருள் கிடைக்கட்டும், சுக்கிரன் அருள் கிடைக்கட்டும், சுக்கிரன் அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து வைங்க. ஏன்னா சுக்கிரனுடைய அருள் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னாவே போதும், பண கஷ்டம் மொத்தமாகவே வந்து நீங்கும். இந்த இடத்துல நீங்கள் சுக்கிரன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு இதை கொடுத்துருக்குறேன். புரியுதுங்களா? அதனால் சுக்கிரன் அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பீரியட்ஸ் இல்லை, நார்மலாக தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது ஓம் சும் சுக்கிராய நமக அப்படிங்கிற பீஜ மந்திரத்தை கூட நீங்கள் வந்து சொல்லலாம். மொத்தத்தில் இன்றைக்கி அந்த பேர் வந்து நீங்கள் சொல்லணும். அதுக்காக தான் இது ஏதாவது ஒரு வகையில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்படி 6 முறை சொல்லிவிட்டு இந்த கல்லுப்பை நீங்கள் 1 ரூபாய் நாணயத்து மேலே வந்து வச்சுருங்க. அதன் பிறகு கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்கள். வீட்டில் நிறைய பணம் சேர்ந்துருச்சு, பர்ஸில் நிறைய பணம் இருக்குது, பண கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருச்சு, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அதன் பிறகு அப்படியே இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க. அதாவது இந்த 1 ரூபாய் நாணயமும் அந்த கல்லுப்பும் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயோ பீரோலையோ பர்ஸ்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வந்து வச்சுக்கோங்க. இது வந்து 1 மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கலாம். இந்த பேப்பர் டேமேஜ் ஆனால் மட்டும் நீங்கள் இதை தூக்கி போட்டுடலாம். அது வரைக்கும் இதை அப்படியே வந்து வச்சுருங்க. 1 மாதம் கழித்து இந்த கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் கரைச்சி விட்டுருங்க. இந்த பேப்பரை வந்து நீங்கள் எரித்து அப்படியே காற்றோட காற்றா வந்து ஊதி விட்டுருங்க. இந்த 1 ரூபாயை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது கோவில் உண்டியலில் போடுறதுக்கோ வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம். அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.